மேற்கொண்டு நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் வரைக்கும் ரஜினி நோய் நொடி இல்லாமல் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹீரோவாகவே நடிக்கணும். ஒரு நல்ல மனிதர், ஒரு பண்பாளர், டவுன் டு எர்த், அந்த பார்வையிலே போதும். ஃபேவரட். ஆமாம், ரொம்ப வந்து ரஜினி அப்படின்னாலே சிம்பிளிசிட்டி தாங்க. இந்த அரசியல்ன்றது வந்து குப்பை குலைக்கும். அவர் நல்லவராக இருந்தால் மற்றவன் நல்லவனாக இருக்க முடியாது. ரஜினிக்கு பர்த்டே வருது இப்போது. அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏன் ரஜினி சாரை பிடிக்கும்? ரஜினி சாரை ஏன் பிடிக்குன்னா, அவர் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்கு எதாக இருந்தாலும், ஆனால் பட ரீதியாக நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறக்கூடிய இதாக இருக்கார். நான் இன்னாருக்கு தான் சொந்தன்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுவான்ற ஒரு நிலையில் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்கிறார். அந்த நிலையில் இருக்குது. நமக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்க ஒரு ஆள் திரையில். ரஜினின்னா வந்து ஒரு காந்தம், மேக்னெட் ப்ரோ. ஸோ எஸ், ஸோ எனக்கு இப்போ ரஜினிகிட்ட பிடிக்காததே எதுவும் கிடையாது. எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸ்டைலு, அந்த ஒரு டவுன் டு எர்த், அந்த பார்வையிலே போதும். அது வந்து அப்படியே யாராக இருந்தாலும், நான் வந்து பாஷாலாம் எவ்வளோ தடவை பார்த்தேன்னு எனக்கே ஞாபகம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒரு பர்சனாக, ஆக்டருங்கிறத விட அந்த பர்சனாக, அந்த டவுன் டு எர்த்தாக அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய இது. சின்ன குழந்தை கேட்டால் கூட அந்த ரஜினி பேரை சொன்னாவே அவர் ஒருத்தர் தான் ரஜினி, வேறு யாரும் கிடையாது. ரஜினின்றது வார்த்தையே அவர் தான். அவர் சூப்பர் ஸ்டார். அவர் எல்லா படம் சூப்பராக இன்ன வரைக்கும் நடிச்சுன்னுக்கிறார், ஹீரோவாக தான் நடிச்சுன்னுக்கிறாரு. அவ்வளோ அருமையான சூப்பர் ஸ்டார் அவர். எல்லாருக்குமே, எல்லா மக்களும் எம்ஜிஆருக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தா ரஜினி ரொம்ப பிடிக்கும். அந்தமாரி அவர் பேர் எடுத்து நல்லபடியாக இருக்கிறார், நல்லா ஆரோக்கியமாக இப்போ இருக்கிறாரு. எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கிறாரு. இனிமேட்டு படம் வந்தாலும் அவர் ஓடும், அவரோட படம் வந்தாலும் நல்லபடியாக ஓடுது. சூப்பர் ஸ்டார் வச்சுருக்காரு. Rajni sir, I am a big fan of Rajni sir. Seen lot of movies. In fact, even now, I watched most of the Hindi dubbed movies because obviously I don't understand Tamil. So Rajni sir's style is one thing. Like, he is an icon in style, and the second thing is when he's not in the role of an actor, as a human being, you will see he is very normal. He behaves like a normal human being. Nothing, no show off, right? Down to earth character. Very down to earth person, right? So I obviously admire that quality of his. ஸ்டைலு தான் அதிகமாக வரும். ஸ்டைலு, டைலாக்கு, வசனம், அப்புறம் வந்து நடிப்பு, பாட்டு நல்லா இருக்கும். ரஜினி படத்தில் எல்லாம் பாட்டு எல்லாம் நல்லா அர்த்தம் உள்ள பாட்டாக இருக்கும். இப்போ ரஜினி பர்த்டே வந்து இப்போது December 12 வருது. ரஜினி அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விஷயம் ஞாபகம் வரும்? ரஜினி அப்படின்னாலே சிம்பிளிசிட்டி தாங்க. ரஜினி அப்படின்னும்போது நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸு. நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் படையப்பா 99ல். ஒரு 4 வயசில் கூப்பிட்டு போனது உதயம் தேட்டரில். இப்போ உதயம் தேட்டரும் இல்லை, பட் அங்கே போயிட்டு அவங்க எங்கள் அப்பா தோள் மேலே உட்காந்துக்கிட்டு தேட்டரில் பார்த்தது வந்து எனக்கு இன்னும் அப்படியே விவிடாக ஞாபகம் இருக்குது. ஸோ சிம்பிளிசிட்டி அண்டு நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், அதுதான். ரஜினிகாந்த்ன்றவர் அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு பண்பாளர். அவர் தொழிலில் அவர் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். அடுத்தவருக்கு அவரைட்டு எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. அதனால் அவர் எல்லா மக்களும் விரும்புவார்கள். ரஜினி சார் வந்து நிறைய வசனங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அட்வைஸ் மாதிரி நிறைய வசனம் சொல்லியிருப்பார். அந்த வகையில் அவரோட இந்த டைலாக் வந்து எனக்கு என் லைஃப்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அவர் இந்த விஷயம் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது அவர் சொல்ல விஷயம் இல்லை, நிறைய விஷயம் முன்னாடி சொன்னவங்க தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த இது சொல்லுவார்ல, ஆண்டவன் சொன்னால் அருணாச்சலம் செய்வான்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் ஏதோ கடவுள் சொல்லிட்டான் போல இருக்குது, நம்ம இதுதான்ட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி நினச்சிப்பேன். அதாவது அவரோட சூப்பர் ஸ்டார் சொல்கிறவர் வந்து அந்த ஆண்டவர் சொல்கிறார், அருணாச்சலம் கேட்குறாரு, அந்த ஸ்டார் வந்து நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சது இது அந்த டைலாக்கு. அது எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரும். அது நல்லா சேர்ந்து அது நல்லா அந்த வாய்ப்பு வந்து நல்லா பேர். இது வசனம்னா உன் வாழ்க்கை உன் கையில் தான் உள்ளது. வசனம் வந்து நான் ரொம்ப ஏற்றுக்கிறேண்ணா. அப்புறம் வந்து தன் கையை நம்பி ஒழிந்துடப்பார், பிறர் கையை நம்பி யாரும் வாழ வேணாம்.
பாட்சா படத்துலேருந்து 8 வாழ்க்கைந்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, அது வந்து ரொம்ப எடுத்துக்காட்டான பாட்டு. நான் எல்லாமே ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு சொல்லு ஒரு வார்த்தை ஒன்று அதிகமாக பயங்கரமாக வரணும். ஓகேண்ணா. இப்போ பாபாவில் நிறைய டைலாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைலாக் எல்லாமே வந்து எல்லாம் மாயை அப்படிங்கிறது வந்து அது என்னமோ ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது டக்குன்னு கேட்ட உடனே அவருடைய பஞ்ச் டைலாக்ஸ் தான் ஞாபகம் வருது. இப்போ ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான், ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் இது எப்படி இருக்குது, 16 வயதினில் இருந்தது அந்த மாதிரி. இதுதான் பண்ணிங்க கொட்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஞாபகம் வருது. ஆனால் லைஃப் லெசன்ஸ்ன்றது நிறைய இருக்குது அவரோட படத்துலேருந்து எடுத்துக்கிறதுக்கு. எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் டவுனில் இருந்தால் செகண்ட் ஹாஃபில் டாப்பில் வரலான்னு காட்டுறது தானே. அதனால தான் இப்போது ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரல. அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த சமயத்தில்? அது கரெக்டாக அவர் காய் நகர்த்தி அவருடைய இதை கரெக்டாக காப்பாற்றிக்கிட்டார். ஏன்னா அவரோட இமேஜ் வந்து எப்படியும் அவர் காப்பாற்றிக்கணும், நம்ம தொண்டர்களையும் யாரும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சி கரெக்டாக அது ஃபாலோ பண்ணிக்கிட்டார். அதை நம்ம கரெக்டாக தான் பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து வந்திருந்தாருன்னா அவர் வேறு ஒரு சில கட்சிகளுக்கு அவருடைய அழுத்தங்கள் காரணங்களாக அவர் அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்திருக்கும். அதனால் அதை அவர் தவிர்த்துக்கிட்டார். எப்படியும் அதில் அவரே சொல்லியிருக்கார்ல, என்னை காய் சாயம் பூச வச்சாங்க, நல்லா தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அது அவர் எடுக்கிற டிசிஷன், அது அவங்களுடைய சொந்த இது தானே. அதை நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அரசியலுக்கு ஒரு வரேன்னு சொன்னதை காட்டிலும் வராமல் இருந்தது தான் நல்லது. எதனால்? இல்லை, அவருக்கு இந்த அரசியல்ன்றது வந்து குப்பை குலைக்கி. அவர் நல்லவராக இருந்தால் மற்றவன் நல்லவனாக இருக்க முடியாது. இதுதான் உண்மையான வார்த்தை. இன்றைக்கி அவர் நல்லவர், எனக்கு பிடிக்குதுன்றக்காண்டி நான் நல்லவனாக ஆயிட முடியாது. ஆனால் அவர் கேரக்டருக்கு அவர் கெட்ட பேர் தான் வரும். அதனால் அவர் ஒதுக்கி இருந்தது எவ்வளவோ. இவர் என்ன அப்துல் கலாம் மாதிரி அவர் வாங்க. சூப்பர். ரஜினிகாந்த் அப்துல் கலாம். ஆமாம், இதை காட்டிலும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை. I mean, look, politics, obviously everyone says like, but everyone has its own take on that, right? Once you get into politics, you will have certain affiliations and people will not judge you for your acting skills, then you would be judged more for what you deliver as a politician, because the problems of this country are immense, and if you are not able to deliver based on those promises or what the expectations are, because in a movie you have larger than life image, right? You, like for example in Shivaji the Boss, he solves all the issues, right? So would that happen in real life? That's a different story altogether. So then it becomes different thing. People would start judging you. Then obviously the love would remain, but again, like as a politician, things won't be the same as those are when you are an actor. Obviously, if you get an opportunity to work as a politician and if you could change someone's life, that is good, I would say. But again, like it's a tough place to be in. இப்போ ரஜினின்னு சொன்னதுமே உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வரும் இல்லையா? நான் இந்த படம் இந்த தேட்டரில் பார்த்தேன் சின்ன வயசில், எனக்கு அப்படியே இன்ஸ்பயர் ஆச்சு, அந்த மாதிரினே இது சார். அந்த மெமரிலாம் நிறையா இருக்குது. அதில் வந்து ரொம்ப இதுனா தர்மதுரையில் அந்த கருப்பு பேண்ட்டு, கருப்பு அந்த கோட் போட்டு அந்த தாடி, வெள்ளை தாடி வச்சுட்டு எல்லாம் ஃபேமிலியோட ஒரு தேட்டர். அது என்ன தேட்டர்னு பேர் ஞாபகம் இல்லை, சின்ன வயசு. அந்த மெமரி வந்து இன்னும் இருக்குது. அடுத்த வாரிசுன்ட்டு ஒரு படம் கிருஷ்ணகிரி தேட்டரில் பார்த்தேன். டிநகர் கிருஷ்ணகிரி தேட்டர் அடுத்த வாரிசு. அதுலேருந்து பார்த்துன்னு இருப்பேன். நல்லா நிறைய படம் அதுமாரி நிறைய சொல்லலாம். ரஜினி பற்றி அந்த படத்தை பற்றி சொன்னால் நிறைய படம் சொல்லலாம். அது வந்து மன்னன், போக்கிரி ராஜாலேருந்து இருக்கணும். போக்கிரி ராஜாலேருந்து நான் பார்த்துருக்கேன். பாட்சா நல்ல ஹிட்டான படம்லாம். பாட்சாலாம் சரியான ஹிட்டு ஒரு படம், நல்ல கேரக்டு. நல்ல நிறைய படம் அவர் சொல்லணும்னா நிறைய சொல்லினே போகலாம். அந்த மாதிரி இது படையப்பானா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதோட ஸ்டைல் ஆகட்டும், ஆட்டிடியூடாக ஆகட்டும், அதோட அப்புறம் ரீக்ரியேஷன் மடி வரதெல்லாம் பக்காவாக சூப்பராக இருக்கும். அதில் வரும் படையப்பா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்கூலா, காலேஜா, அந்த மாதிரி? நான் படையப்பா செம்ம ஸ்கூல் தான். நான் ஃபஸ்ட்டு அப்போ பார்க்கல நான் படத்தை. நான் படையப்பா எப்போ ரிலீஸ் ஆச்சு? அது 2009 அப்போ ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இல்லை. அப்புறமேட்டு பார்க்கும் போது கொஞ்சம் ரொம்ப இதாக இது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் பேக்கில் போனால் நம்ம இது முத்து அண்ணாமலை. எனக்கு என்னோட ரஜினியோட பழைய படம் பிடிக்கும். பாஷா, அண்ணாமலை, முத்து, அந்த மாதிரி படம் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதெல்லாம் நான் அதிகமாக படம் பார்க்குறது இல்லை.
மோஸ்ட்லி. அவர் படத்தை பாச்சா பார்த்துருக்கேன், முத்து பார்த்துருக்கேன், ஒரு சில படங்கள் தான் பார்த்துருப்பேன். ஆனால் எனக்கு அதில் சினிமா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு போய் பார்ப்பேன், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து பணக்காரன் படம்னா. பணக்காரன் ஃபஸ்ட்டு நல்ல உள்ள படம் வந்து தர்மதுரை படம். தர்மதுரை. அப்புறம் வந்து ஏந்திரன் ரெண்டாவது. மூணாவது படம். நாலாவது படம் வந்து பார்த்திங்கன்னா பாட்சா. பாட்சா நம்பர் 1 படம். படையப்பா. அப்புறம் வந்து அண்ணாமலை. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு படம் ஒன்று வந்தது இல்லை, வேட்டையன். வேட்டையன். மறக்க முடியாது. பாஷா தான் வேர்ல்டு லெவல் ஆல் டைம் எப்போ பார்த்தாலும் பாஷா தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஃபேவரட் மூவி. நம்ம அவரோட ஹிட்டான படம்னாலே உடனே வந்து பாட்ஷா, அண்ணாமலை இந்த மாதிரி எடுக்கிறோம். பட் அவர் ஆக்டிங் வைஸாக முள்ளும் மலரும், ஜானி இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு? அதில் பார்த்துருக்குறாரு. அது வந்து டிவியில் வர சொல்ல தான் பார்த்துருக்குறாரு. அதுக்கப்புறம் தேட்டர்லலாம் பார்த்தல, அந்த வயசுலாம் இல்லை. படம் வந்து இது அவருடைய 16 வயதிலே அதில் வந்து நல்ல கேரக்டர், கமலுக்கு ஆப்போசிட்டாக கேரக்டர் பரட்டன்னு ஒரு இது வந்தார். அது சரியான கேரக்டர். அதுலேருந்து அந்த ரஜினிக்கு பரட்டன்னு வந்து அதுக்கப்புறம் நல்லா ஸ்டார் ஆகிட்டார், சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். எனக்கு வந்து ராகவேந்திரர் படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து 100வது படம். ஆனால் அது பெருசாக ஓடலை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து எனக்கு அந்த படத்தில் ரஜினியால் இப்படி வந்து ஒரு கெட்டப் போட்டு நடிக்க முடியுமா அப்படிங்கிறது அதை வந்து யாரும் பெருசாக வந்து அக்னாலேஜ் பண்ணாமல் எனக்கு தெரில. ஸோ அதனால் எனக்கு வந்து ராகவேந்திரர் படம் ரொம்ப பிடிக்கும். சந்திரமுகி, படையப்பா, இது பாச்சா, முள்ளும் மலரும் அந்த காலத்தில், 16 வயது நிலை, இப்படி ஒரு படங்கள் தான் நம்ம. முள்ளும் மலரும் பார்த்துக்கிறேன். பிரியான்ன்ற ஒரு படம் வந்துச்சு இல்லை, அந்த படம் பார்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பைரவின்னு ஒரு படம் வந்து பைரவின்னு ஒரு படம், பழைய படம் ஒன்று வந்துக்குது. அந்த மாதிரி படம் தான் தம்பிக்கு அந்த ஊர் 83 நினைக்கிறேன். சூப்பர் படம். அதுவும் நிறைய தடவை பார்த்துருப்போம் கேடிவியில். அதில் தான் வந்து அவருக்கு அந்த காமெடின்றது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம் ஃபுல்லாக. தில்லுமுள்ளுக்கு அப்புறம். ஸோ தில்லுமுள்ளு அப்புறம் தம்பிக்கு அந்த ஊர் ரெண்டுமே. ஆமாம். அவர் இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக சில படங்கள்லாம் பண்ணுறாரு. கரெக்டாக சொன்னால் ஒரு எந்திரனுக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா கபாலி, காலா, இப்போ ரீசெண்டாக வந்ததில் ஜெயிலர். இதில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? ரீசெண்டாக வந்த படம் காலா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் காலாலாம். நல்லா பிடிச்சிடும். நல்லா ஸ்டைலு, நல்லா அந்த மியூசிக்கு அருமையாக இருக்கும் காலாலாம். அவர் எடுத்தாவே அந்த பேரை காட்ட சொல்லி நல்லா ரொம்ப அந்த மியூசிக்கை போட்டாவே அந்த பேர் ரஜினி பேர் வர அருமையாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் வச்சுருப்பேன். அது நல்லா மியூசிக்கோட நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பேட்டை ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வந்து பேட்டை வந்து எல்லா சீனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பேட்டை ரொம்ப பிடிக்கும். I remember that video. I saw almost in the past 1 year, I have at least seen 5 to 6 of his movies on Prime or maybe any other channel that we get. And especially my son and me, we both enjoyed that when we watched the Jailer movie, like when he does like this. And that when the background music goes, that's really amazing. I'll obviously love to watch. I prefer whenever I get free time, if given a choice and if I have to look like which would be the movie, if I don't know like what is their story or anything, I'll always prefer Rajni sir's movie. காலா அந்த கருப்பு கலர் ஷர்ட்டு அந்த கதை வந்து ரியலிஸ்ட்டாக வந்து உண்மையிலே ஒன்று சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அதன் உள்ளேயும் இருந்துக்கிட்டு அதை எப்படி எதிர்க்கிறேன் அப்படின்றத தான் அவர் கையாண்டிருப்பார். ஏன்னா அதனால் அவர் பல பேர் காலில்னா போய் நேரடியாக விழுந்தார். நம்ம ஒரு சில சினிமா பிரபலங்களுடைய படங்களில் அவர் கல்யாணத்தில் போய் நேரடியாக போய் விழுந்தார். யார் எதுக்கு விழுந்தார் நமக்கு தெரியும் அது. ஆனால் அவர் விழுந்தது இதுக்காக கூட இருக்கலான்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய பொருள் அந்த படம். அதெல்லாம் வந்து டெஃபினெட்லி அது நான் ஏற்றுக்க வேண்டிய விஷயம். கபாலி ஃபேவரட். ஆமாம், ரொம்ப இப்போ இந்த கரெக்ட் 10 இயர்ஸில் அது ஒரு சூப்பர் ஹிட் படம்னா கபாலி தான். படையப்பா கூட ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும் அது கபாலியுமே வர முடியாது, சான்ஸே இல்லை எதுவுமே. அது ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு ஆட்டிடியூட் எல்லாம் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பேட்டை தான் ஃபேவரட். ஆமாம். எதனாலனா நம்ம
அதில் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த ரஜினியை வந்து அதில் பார்க்க முடிஞ்சுது, நல்லா இருந்தது. அதனால தான். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆமாம். ஸோ ஆமாம். தலைவா, ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு நாள் தலைவரை பார்க்கணுன்னு ஆசை. அது நடக்குமான்னு தெரியல. பட் ஆனால் ஹாப்பி பர்த்டே தலைவா. மேலும் கொண்டு நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் வரைக்கும் ரஜினி நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தால் போதும். அதே எனக்கு தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். Happy birthday to Thalaiva. ஹாப்பி பர்த்டே தலைவா. ரஜினி சார் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தலைவா, ஹாப்பி பர்த்டே டு யூ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ 75வது வயசா? நீங்கள் வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹீரோவாகவே நடிக்கணும். உங்கள் அந்த ரெக்கார்டெல்லாம் தொடக்கூட முடியாது.